என்ன நான் வரணும், நான் வந்தா நாடு நல்ல உருப்படி இருக்கும் அப்படின்னு கூட எல்லாம் பேசுவாங்க. ஒரு ஆனையா, ஒரு புலியா, ஒரு சிறுத்தையா, எதுவும் நமக்கு அந்த மாதிரி தொந்தரி எதுவும் கிடையாது. இப்போ நைட் டைம்ல ஒருத்தர், பகல் டைம் ஒருத்தர், அந்த மாதிரி இல்ல. ஒரு இடத்துல கணக்கு போடுவோம், நெருப்பு போட்டு விட்டுருவோம். நெருப்பு சுத்தி நாம படுத்துக்கிறோம். இந்த கொசு கிசு எல்லாம் வருதுல்ல, கடிக்குதுல்ல, அதனால நெருப்பு கொஞ்சம் புகை போட்டுருவோம். அப்புறம் சுத்தி முத்தி படுத்துக்குவோம். எல்லாம் ஒரே இடத்துல தான் இருப்போம். அந்த மாதிரி ஒரு நாள் நமக்கு பிரச்சனை எதுவும் வரலைங்க. எந்த பிரச்சனை? ஒரு ஆனையா, ஒரு புலியா, ஒரு சிறுத்தையா, எதுவும் நமக்கு அந்த மாதிரி தொந்தரி எதுவும் கிடையாது. நமக்கு என்ன வந்து அந்த புலி, சிறுத்தை, ஆனைகளுக்கு வந்து என்ன தெரியுதுங்களா, அந்த மருந்து கவுசு இருக்குது பாருங்க. அந்த மருந்து கவுசு 1 கிலோமீட்டரு, 1/2 கிலோமீட்டருக்கு எல்லாம் அது மூப்பு எடுப்போம். நீங்க வந்து அந்த தோட்டம், அந்த மருந்து கவுசுக்கு நம்ம கிட்ட எல்லாம் வராது, அது ஒதுங்கித்தான் போகும். புரியுது. அது போயிருது. அந்த தைரியம் தான் நமக்கு. ஆமா. இப்ப வீரப்பனோட சந்திக்கிற எதனா குடும்பத்துல உங்களுக்கு எதனா பழக்கம் ஏற்பட்டுச்சா? எதனா இருந்துச்சு உங்களுக்கு அறிமுகம் அந்த இருக்கிற போது காலகட்டத்துல? வீரப்பனோட இருக்கும்போது அவங்க சொந்தக்காரங்க பழக்க வழக்கங்கள் எதனா ஏற்பட்டுச்சா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறேன். அவருக்கா? உங்களுக்கு எங்களுக்கு சொந்தம் வந்தா பழக்கம் எதுவும் கிடையாது. வந்த பார்த்து அதோட சரி. இப்போ நான் கூட அவர் சத்தது கூட இடம் கூட நான் போய் பார்த்தது இல்லை. இன்னும் பார்த்ததே இல்லை. போய் பார்த்துட்டு வந்துடலாம் என்னமோ அப்படின்னு கூட ஒரு மனுஷன் இருக்குது. போறதுக்கு எங்க எதுவும் கிடையாது. நாம இங்க இருந்து கோபிநாத்தை போக முடியுங்களா? போக முடியல. அதை போய் பார்க்க முடியல. சரி, அவை சம்சாரம், அவை குடும்ப சொந்த பந்தம் நமக்கு தெரிஞ்சிருந்தா கூட நாம போய் பார்க்கலாம், பேசலாம். ஏதோ அம்மா கூட நான் பேசியிருக்கிறேன், மைசூர் சிறையில் தான் பேசியிருக்கேன். அது விட்டா இன்னும் எங்கேயும் நான் பேசல. வீட்டுக்கு கூட நான் போகல. இந்த மாதிரிதான் போனா நக்கீர கோபால் கிட்ட நாங்க அங்கே போறேன் வர்றேன். அவர் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து கூப்பிட்டு போனாதான், அவர் சொன்னாதான் போவேன். இல்லைன்னா அங்கே கூட போக மாட்டேன் நான். அரசியல் அது கிடையாது தொடர்பு இருந்துச்சு அவருக்கு? அரசியல் தொடர்பு இருந்திருக்கும் வீரப்பன். இப்போ பேட்டியில அந்த நிறைய இடத்துல வந்து அரசியலை பத்தி பேசியிருக்காரு. எப்படி அவர் கேட்டுப்பாரு? எப்படி அவரு அதெல்லாம் இருக்கிறனால தானே பேசுறாங்க. இல்ல எப்படி தெரிஞ்சுப்பாரு இந்த அரசியல்வாதி இப்படி செய்யறான், இந்த மாதிரி செய்யறான்னு சொல்லிட்டு யாரும் வந்து சொல்லுவாங்களா? ஒரு ஆட்சியில என்னென்ன திட்டங்கள் பண்ணிருக்காங்க, எந்தெந்த திட்டம் செஞ்சிருக்காங்க, அதெல்லாம் கேட்பான். அதெல்லாம் சொல்லுவாங்க. யார்? மக்கள்கிட்ட எல்லாருக்கிட்ட ஏதோ ஒரு கூட்டம் ஒரு பாக்குறதுக்கு வந்தேன்னா எல்லாம் உட்காந்துக்கிட்டு இப்படி அப்படி என்ன எல்லாம் பேசுவாங்க. ஒரு பெரிய அதிகாரிகள் வந்தாலும் கூட அவர்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க. என்ன நான் வரணும், நான் வந்தா நாடு நல்ல உருப்படி இருக்கும் அப்படின்னு கூட எல்லாம் பேசுவாங்க. நம்மளைத்தான் விட மாட்டாங்களே, இந்த மாதிரி எல்லாம் வழக்கத்துல எல்லாம் நம்மளை மாட்டி விட்டுட்டு நான் தான் வர முடியாம இருக்கிறானே அப்படின்னு சொல்லுவாங்க. வீரப்பன் நல்லவரா கெட்டவரா? வீரப்பனை வந்து நாம வந்து கெட்டவன்னு நாங்க சொல்ல முடியாது. அவன் ஒரு கடவுள் மாதிரி தான். எப்படி ஏன் சொல்றீங்க அந்த மாதிரி? நான் ஏன் சொல்றேன்னா, நானும் இருந்தவன் தான், கூட இருந்தேன். ஏதோ நம்மளை பிடிச்சி கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஏன்னா அதுலயும் வந்து பாதுகாப்பு பண்ணியிருக்கிறான், நம்மளை நல்லா வச்சிருந்துருக்கிறான். எந்த பிரச்சனைக்கும் நம்மளை விடாம வச்சிருந்தான். அது ஒண்ணுக்கு தான் நாம அவனை வந்து ஒரு கடவுள் மாதிரி நாம. மக்கள் நிலையில வந்து வீரப்பன் எப்படி இருப்பார்? நல்லா எல்லாத்துலயும் நல்லா இருப்பாங்க. நிறைய இடத்துல சோறு கூட வாயில இருந்து கழட்டி கொடுத்துருவோம். அந்த மாதிரி மனுஷன் தான் நம்ம. வந்து அவரு வன்னியருங்க, நாங்க வந்து காட்டு வச்சு இருளுங்க. நாம அதுக்கு இதுக்கு வச்சு அவருக்கு சமூகத்தெல்லாம் பார்த்துலாம் பண்ண பழக மாட்டாரு. எல்லாரும் ஒரே மாதிரி தான் நினைப்பாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி தானே. நீங்க வந்து காட்டு வச்சீங்க இந்த மாதிரி எல்லாம் மனநிலையில கிடையாது, கிடையவே கிடையாது. வகத்துல கூட போட்டு படுத்துக்குவான். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மணிதான் பாவம் சொல்ல முடியும். நல்ல மனுஷன். உங்களுக்கு காட்டுல இருக்கும்போது மரண பயம் எதாவது ஏற்பட்டுச்சு? அந்த மாதிரி நம்மளுக்கு பயமே இல்லை. போன போகுது இருந்த இருக்கட்டும், இன்னும் நாம என்ன பண்றது, வந்தது வந்துட்டாரு.